ஹலோ அங்கிள். வா பிரேம், உள்ள வா. வாப்பா உக்காரு. ஸ்ரீநாத் இல்லையா அங்கிள்? இருக்கானே, நான் கூப்பிடுறேன். ஸ்ரீநாத். வாப்பா. வா பிரேம், சொல்லுடா, என்ன விஷயம்? என்னடா பிரெஞ்சு காஸ்மெட்டிக் கம்பெனி அப்பாயின்மெண்ட் இருக்கு, மறந்துட்டியா? மறக்கலடா. சரி பிரேம், என்ன சாப்பிட்ற? காஃபியா டீயா? ஒன்றும் வேணாம் ஆண்டி. அப்புறம் ஸ்ரீநிதியை பற்றி ஏதாச்சும் தகவல் கிடைச்சிதா? இல்ல பிரேம், முதல்ல ஒரு லெட்டர் வந்ததே, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்லை. ஆமாம் பிரேம், ஸ்ரீநிதி எங்கே இருக்கானே தெரியாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தோம். இப்போ ஏதோ ஒரு இடத்துல நல்லபடியாக இருக்கான்னு தெரிஞ்சதும் எங்கள் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. இல்ல ஸ்ரீநாத், எனக்கு இன்னும் நிம்மதி வரல. என்னைக்கு நான் அவளை நேரில் பார்க்குறேனோ அன்னைக்கு தாண்டா எனக்கு நிம்மதி. ஆண்டி, உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. என்ன பண்ணுறது? ஸ்ரீநிதி ரொம்ப சென்சிட்டிவான டைப். ஒன்று போய் நாள் ஒன்று நடந்த சம்பவங்கள் அவங்க மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. அந்த பாதிப்புலேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேர்னதும் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. வா சுந்தரம். வாங்க அங்கிள், உட்காருங்க. வாச கதவு திறந்திருந்தது, அதான் ஃபார்மாலிட்டி கூட பெல் அடிக்காம உள்ள வந்துட்டேன். என்னப்பா நீ உட்காரு. நீங்க எல்லாரும் ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் போயிட்டு அப்புறம் ஐயோ, வந்துருமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், ஸ்ரீநிதியை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நீங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கேன். இருக்கு அங்கிள். எல்லாமே நல்லதுக்கு தான் நினச்சிக்கோங்க. என்ன அங்கிள் சொல்கிறீங்க? இன்னைக்கு நடக்க முடியாத பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கே. ஸ்ரீநிதி கல்யாணத்துக்கு பல்லவி ஒத்துக்கிட்டது. அப்புறம் பாலு மீனாட்சி குழந்தை தான் ஸ்ரீநிதின்ற உண்மை தெரிஞ்சது. இது எல்லாமே நல்லதுக்கு தானே? ராஜாராம பல்லவியை பொண்ணு பார்க்க போகும்போது எவ்வளோ பிரச்சனை இருந்ததுன்னு உனக்கே தெரியும். அது எல்லாமே இப்போ சுமூகமாக முடியலையா? அதே மாதிரி ஸ்ரீநிதியும் வருவா, அவன் மனசும் மாறும். எனக்கு என்னமோ ஸ்ரீநிதிக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோன்னு பயமா இருக்கு சார். என்ன காயத்ரி நீ? ஸ்ரீநிதி நமக்கு பிறந்த குழந்தை இல்லைன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? நாம சொன்னா தானே தெரியும். ஸ்ரீநிதி வீட்டுக்கு வராதுக்கு காரணம் தன் லைஃப் இப்படி ஆயிடுச்சேன்ற காரணத்தினால தான். அம்மா அப்பா மூஞ்சில எப்படி முழிக்கிறதுன்ற கவலை கூட இருக்கலாம் இல்லையா? கார்த்தியோட முயற்சி வீண் போகாது. அவன் கண்டிப்பா ஸ்ரீநிதியோட வருவான். அப்போ சரிடா ஸ்ரீனி, நான் வேற ஒரு விஷயமா இந்த பக்கம் வந்தேன். அப்படியே உங்க எல்லாரும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இப்போ நான் இல்ல, கிளம்புறேன். டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போலாம். இல்லைங்க, அதுக்கு இன்னொரு நாள் சாவகாசமா வரேனே. சரிடா, நீ இந்த சமயத்துல வந்தது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. இல்லடா, ஸ்ரீநிதி வந்ததான் நம்ம எல்லாருக்குமே மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நான் வரேன். வாங்க அங்கிள். உங்களுக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆகலையா? கிளம்புங்க. ஸ்ரீநாத், ஸ்ரீநிதி உன் தங்கச்சி இல்லையா? என்னடா கேட்குறேன்? கூட பிறந்ததா தங்கச்சியா? சாரிடா. பரவாயில்லடா. சரி, டைம் ஆச்சு, போகலாம். ம். ஆமா, ஒரு நிமிஷம். இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்லையே தம்பி, பார்க்கல. நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல, நான் பார்த்தது இல்ல. சரிம்மா, தேங்க்ஸ்மா. ஆமா, ஒரு நிமிஷம். இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்ல தம்பி. சரிங்கம்மா. சார், ஒரு நிமிஷம். இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை நீங்க பாத்திருக்கீங்களா? காணாம போற பொண்ணுங்களை பார்க்கறதா ஏன் வேலையா? காலையிலே வந்து. சாரி சார், இதுக்கே டென்ஷன் ஆகுறீங்க. ஆமா, கேட்கறதும் கேட்டு அப்புறம் டென்ஷன். வேணாம், போகட்டு விடுங்க. அதான் சாரி கேட்டலாம், போங்க. என்னத்த சார் தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டேன். ஏய், என்னடா பேசுறீங்க? கைடுங்க. நான் கேட்டா நீ கேக்குற. இப்போ நான் என்ன உங்ககிட்ட தப்பா கேட்டேன்? இவரா? அதுக்கே சார் மேல கை வைக்கிறீங்க. செல்வா, கார்த்திக் தானே சார்? இததான் கேட்டுட்டு என்ன இருக்கீங்க. கேட்டாரு? பாவம், விடுங்க. ஹலோ, சண்டை விடுங்க. கேக்கல. என்னடா? முதல்ல கைடுங்க. என்னாச்சு கார்த்திக்? என்ன பிரச்சனை? ஒண்ணுல கார்த்திகை. எதுங்க அவரை பிடிச்சி தள்ளி விடுறீங்க? கோயிலுக்கு வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் போட்டோ எடுத்து காமிச்சு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு பாருங்க. உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. ஏன் உங்க வீட்ல காணாம போன தேட மாட்டீங்களா? ஏன் நீ அவனுக்கு வக்காலத்து வாங்க நீங்க வரியா? பண்ண தப்புன்னு சொல்றேன். என்ன பண்ணுவ? ஆக்சன் பார்க்கறதுல நடக்கறத பண்ணுவ? என்ன இது? எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. நானா அவனுக்கு போய் அங்க கேளு, நானே போயா. உதப்பேன். போயா கம்முனே. போ போ. போயா.
தம்பி அவன் சொன்னதுக்காக நீங்க தேடாம இருக்காதீங்க. கவலைப்படாதீங்க கார்த்திக், நீங்க உங்க முயற்சி கைவிடாதீங்க. கண்டிப்பா ஸ்ரீநிதி கிடைப்பாங்க. எங்க நானும் டெய்லி தேடிட்டு தான் இருக்கேன், ஒரு பலனும் கிடைச்ச மாதிரி இல்ல. கார்த்திக், கவலைப்படாதீங்க. இந்த துர்க்கை அம்மன் உங்களையும் ஸ்ரீநிதியும் கண்டிப்பா சேர்த்து வைப்பா. உங்களோட முயற்சி கண்டிப்பா கைகூடும். சோர்ந்து போகாதீங்க கார்த்திக். வாழ்க்கையில எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் இப்ப நடந்திருக்கு. ஒரு கெட்டது நடந்தா கண்டிப்பா நல்லதும் நடக்கும். ஸ்ரீநிதி நிச்சயமா உங்களை தேடி வருவாங்க. சரி வாங்க, உள்ள போய் சாமி கும்பிட்டு வரலாம். இல்ல கருத்தி, நான் இப்பதான் கும்பிட்டு வரேன், நீங்க போய் கும்பிட்டாங்க, நான் வெயிட் பண்றேன். சரி வாசல் வா. வாங்க சாப்பிடலாம். டேபிள் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இல்ல எனக்கு வேண்டாம். நீ சாப்பிட்டியா? பசங்க சாப்பிட்டாங்களா? பசங்க சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டாங்க. நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்களே. சரி, சாப்பிட பிடிக்கலன்னா ஒரு கிளாஸ் பால் அதை கொடுக்குறேன். இல்ல அனு, எனக்கு எதுவும் வேண்டாம். நீ நீ போய் சாப்பிடு. காலையில அக்கா ஃபோன் பண்ணிருந்தாங்க. ஓ, கணேஷ்க்கும் அவங்களுக்கும் உள்ள ப்ராப்ளத்தை பத்தி சொன்னாங்களா? ஏன், என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ப்ராப்ளம், ஆனா என்ன ப்ராப்ளம்னு தெரியாது. கணேஷ் என்கிட்ட எதுவும் சொல்லல, நானும் கேட்டுக்கல. ப்ராப்ளமே நான் தான். என்ன சொல்ற, புரியலையே. நான் ஏன் பெங்களூருக்கு வரலன்னு அக்கா கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிங்கன்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஆமா, நான் தான் மஞ்சு நிவேதாலாம் விட்டுட்டு வர முடியாதுன்னு அவன் சொன்னான்னு சொன்னேனே. நீங்க இப்படி சமாளிக்கிறதுக்கு பொய் சொல்லிருக்கீங்கிறத அக்கா இப்ப நம்ப மாட்டேங்கிறாங்க. நீங்க வேணுனே என்னை கூட்டிட்டு வரலன்னு அவங்க உறுதியா சொல்றாங்க. நானும் எவ்வளவு வாட்டி சொல்லி பார்த்தேன், ஆனா அக்கா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்குதான் உன்னை பெங்களூர் வான்னு கூப்பிட்டேன். இப்ப பிரச்சனை உன்னால மட்டும் தான் சொல்ல முடியாது. அன்னைக்கு நாங்க நேர ருக்கு வீட்டுக்கு தான் போனோம். கார் சவுண்ட் கேட்டதும் அவங்களும் ஆசையா நீதான் வந்திருக்கேன்னு வெளியில வந்தாங்க. வந்தது நீ இல்ல ஜெனிஃபர்னு தெரிஞ்சதும் அவங்களுக்கு கோவம் வந்திருக்கலாம். அது மட்டும் இல்ல, உங்க அக்கா வீட்டுல தங்க சொன்னாங்க. ஜெனிஃபர் ஏற்கனவே ஹோட்டல் ரூம் புக் பண்ணிட்டா. எதுக்கு சிரமம்னு ஹோட்டல்ல போய் தங்கிட்டோம். அது கூட ஒரு காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அக்காக்கு பொதுவாவே பாத்தீங்கன்னா என் மேல அக்கறை தான். என்னமோ வீட்லயே நான் முடங்கி கிடக்கிறதா அவங்களா நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் அவங்க நல்லவங்க தான். இத பாருங்க, சில விஷயம் அக்காவுக்கு சொல்லி புரிய வைக்கலாம், அவங்களா புரிஞ்சுக்கிட்டா உண்டு. அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். உண்மையை சொல்லணும்னா அத்தானால மட்டும்தான் அவங்கள சமாளிக்க முடியும். இப்ப சொன்னி அதான் கரெக்ட். ஹீ இஸ் a gentleman. அவர் தான் எல்லா விஷயத்தையும் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போயிட்டு இருக்காரு. இதான் உங்க அக்காவுக்கு பிளஸும் மைனஸும் கூட. கரெக்ட் தான். ஒரு விஷயம், அக்கா நான் எப்பவுமே நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா என்னமோ தெரியல, அவங்க மனசுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன ஏதுன்னு சொல்லாம அவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. நான் இன்ஃபேக்ட் அக்கா கிட்ட நேர்ல வந்து வீட்டுல பேசலான்னு சொன்னேன், ஆனா வராதேன்ட்டாங்க. இது பார், எந்த விஷயத்தையும் வற்புறுத்தி கேட்காத. அவங்களா சொன்னா சொல்லட்டும், சரியா? சரி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அனு, இது பார், அவங்க சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு நீ சாப்பிடாம இருக்காத. போய் சாப்பிடு. கணேஷ், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஓ, டிராவல் பண்ணி வந்ததுனால டயர்டா இருக்கீங்களா? ஹீட்டர் ஆனா தான் இருக்கு. போய் ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு வாங்க. 10 மினிட்ஸ்ல டின்னர் ரெடி ஆயிடும். சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. யூல் பி ஃபைன். நில ருக்கு, உன்னால எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி இப்படி சாதாரணமா இருக்க முடியுது? ஏன், இப்ப என்னாச்சு? நீ எத்தனை பேரோட மனசை கொண்டுகிட்டு இருக்கேன்னு தெரியுமா? என்ன விடு, நான் உன்னோட ஹஸ்பண்ட். என் மேல கோவப்படுறதுக்கோ இல்ல வருத்தப்படுறதுக்கோ உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆனா ஜெனிஃபர் ராஜராமன் அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க மனசு நோக்கெடுத்து உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? 1000 தடவை இதுக்கான காரணத்தை சொல்லிட்டேன் கணேஷ். ஏன் அனுவுக்கு அவங்க 2 பேரும் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்பிக்கை துரோகம். சிரிச்சுக்கிட்டே தோல்ல கைய போட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சு இறுக்கி கொல்ற துரோகம்.
இது தெரியாம அந்த லூசு அனு ஏதோ சந்தோஷமா இருக்கேன் நிம்மதியா இருக்கேன்னு நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா. இவங்க பண்ற துரோகம் ஒரு நாள் அவளை துடிக்க துடிக்க சாகடிக்க போகுது. அப்போதான் இவங்கள பத்தி அந்த முட்டாளும் புரிஞ்சுப்பா, நீங்களும் தெரிஞ்சுக்க போறீங்க. இப்ப யாருக்கு ஃபோன் பண்றீங்க? அனுக்கு. ஓ காட், வாட்ஸ் ராங் வித் யூ கணேஷ்? ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்னோட முடிவு கட்டணும் இருக்கும். ராஜாராமன் நல்லவனா கெட்டவனான்னு டெய்லி நீயும் நானும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோமே, அதுக்கு தான் அனுக்கு ஃபோன் பண்ணி ருக்கு இந்த மாதிரி ராஜாராமன் மேல சந்தேகப்படுறா, என்ன ஏதுன்னு கேட்போம்னு சொல்லி எல்லாரையும் நாளைக்கு இங்க வர வச்சு வெட்டு 1 துண்டு 2ன்னு கேட்டுட்டா நீ சொல்றது உண்மையா இல்ல நான் நம்புறது உண்மையா தெரிஞ்சு போயிடும். எதுக்காக இந்த விஷயத்தை வளர்த்து இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கணும்? கணேஷ், நீங்க கொஞ்சம் யோசிச்சு தான் பேசுறீங்களா? அனுவோட லைஃப மொத்தமா கெடுக்கிறதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்களா? இதனால என்னென்ன கான்சிக்வன்சஸ் வரும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா கணேஷ்? திஸ் இஸ் மை சிஸ்டர்ஸ் லைஃப் ஃபார் ஹெவன்ஸ் சேக். இதுல எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ண முடியாது. இவ கனவு, ஆசை, குடும்பம் எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல முடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? I will not let you do this. சாரி ருக்கு, இனிமே உன்னோட பேச்சு நான் கேட்கறதா இல்ல. இந்த வீடே கொஞ்சம் கொஞ்சமா நரகமாயிட்டு இருக்கு. நமக்குள்ள இருந்த நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே போச்சு. கதவு திறந்து வீட்டுக்குள்ள வந்தாலே எங்க பார்த்தாலும் உன்னோட சந்தேகம் தான் நிறைஞ்சிருக்கு. இப்படியே இருந்தா மூச்சு திணறி நானே செத்து போயிடுவேன். உன் சந்தேகம் என் மேல இருந்தா கூட பரவாயில்ல, தலையெழுத்து விதின்னு சொல்லி என் லைஃப்ல நான் போயிட்டே இருப்பேன். ஆனா நீ ராஜாராமன் மேல சந்தேகப்பட்டு ஏன் நிம்மதியும் கெடுத்து அந்த ஆள் நிம்மதியும் கெடுத்து எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்க. உன்னோட சந்தேகம் விஷமா மாதிரி வெளியே பரவ ஆரம்பிச்சிருக்கும். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? கணேஷ், கணேஷ், நீங்க என்ன பேசுறோன்னு யோசிச்சு தான் பேசுறீங்களா? நான் என் சிஸ்டர் வாழ்க்கைக்காக பேசிட்டு இருக்கேன். நீங்க தேவையில்லாத கண்ணாமூச்சி ஆட்டல எதுக்கு? ஓபன் இட், எல்லாம் வெளியே வரட்டும். பாம்பா பழுதான் பாத்துரும். கணேஷ், கணேஷ் ப்ளீஸ், கணேஷ் வேண்டாம் ப்ளீஸ், கணேஷ் வேண்டாம். லிசன் டு மீ கணேஷ், ப்ளீஸ் லிசன் டு மீ கணேஷ். என்ன ஏன் நிறுத்திட்டீங்க? அடிக்க வேண்டியதானே? என்ன விட அந்த ராஜாராமன் மேல உங்களுக்கு அதிகமா நம்பிக்கை இருக்குல்ல? புரிஞ்சுக்கோ இருக்கும். வைஃப் அடிக்கிறவன் மனுஷனே நினைக்கிறவன் நான். ஆனா நீ கொஞ்சம் கொஞ்சமா என்ன மிருகமாவே மாத்திட்டு இருக்க. நான் உன்னை அடிக்க கை நிட்டு இருந்தது உனக்கு அவமானமா இருக்கும் இல்லையோ, ஆனா எனக்கு அசிங்கமா இருக்கு. நம்ம மேரேஜ் லைஃப்ல இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை ஏன்டா கல்யாணம் பண்ணேன்னு வருத்தப்படுறேன். கார்த்திக், மதியம் லஞ்சுக்கு சீக்கிரமா வந்துருப்பா. பாட்டி, நான் தான் லஞ்சு வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் லஞ்சுக்கு சொன்னா என்ன அர்த்தம்? காணாம போன ஸ்ரீநிதி யார் மூலியமாவது கிடைப்பாளா நான் பாக்குறதா, இல்ல கரெக்டா நான் போய் லஞ்சு சாப்பிட வரதா? அதுக்கு ஏன்டா கார்த்தி இப்படி கோவப்படுற? நீ இப்பெல்லாம் ஒழுங்காவே சாப்பிடறது இல்ல, அதனாலதான் மதியம் லஞ்சுக்கு சீக்கிரமா வான்னு சொன்னேன். அதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ ஸ்ரீநிதியை தேடுப்பா, நான் வேணான்னு சொல்லல. அதுக்கும் உடம்புல தெம்பு வேணும்ல. என்ன பண்றது பாட்டி, ஸ்ரீநிதி கிடைக்காம என்னால சரியா சாப்பிட முடியல, தூங்கவும் முடியல. கவலைப்படாத கார்த்தி, உன் முயற்சி கண்டிப்பா பலன் கிடைக்கும். பாட்டி சொல்ற இல்ல, நம்பிக்கையோட இருடா. நம்பிக்கை அதை ஒண்ணு மட்டும் தான் வச்சுக்கிட்டு நான் ஸ்ரீநிதி தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன் பாட்டி.
ஏன் பாட்டி ஸ்ரீநிதி நம்ம வீட்டுக்கு வந்தா நீ அவளை நல்லா பாத்துக்குவியா? அந்த பொக்கிஷத்தை என் கையில கொடு கார்த்தி. நான் தொலைக்காம பத்திரமா பாத்துக்கிறேன். கார்த்தி, ஸ்ரீநிதியோட போட்டோ ஒரு 2-3 எனக்கும் கொடுறா. நானும் அவளை தேடுறேன். உனக்கு எதுக்குமா தேவையில்லாம சிரமம்? தொலைச்சவன் நான் தானே அவளை தேடி கண்டுபிடிச்சாகணும். போட்டோவை கொடு. எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நான் விசாரிச்சு பாக்குறேன். ஏதாவது தகவல் கிடைச்சா நல்லது தானே. என்ன கார்த்தி பாத்துக்கிட்டு இருக்க? போட்டோவை அவ கையில கொடு, தேடட்டும். வேண்டாம் பாட்டி, அம்மா கேட்டதே எனக்கு சந்தோஷம்தான். கார்த்தி, ஸ்ரீநிதிக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? ஏமா கேக்குற? இல்ல, அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு தெரிஞ்சா அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கலாம்ல. இப்ப நீ அவ மேல அன்பா இருக்க பாரு. இந்த அன்பே அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா? நீ எப்போ இப்படியே இருமா. அது எப்படி கார்த்தி? என் வயித்துல பிறந்தவனுக்கு இப்படி ஒரு நல்ல குணம், எல்லாருக்கும் உதவணுங்கிற எண்ணம், என்கிட்ட மட்டும் ஏண்டா அதெல்லாம் இல்லாம போச்சு? பல்லவி, உன்கிட்ட ஆரம்பத்துல இருந்தே பிடிவாதம் ஜாஸ்தி. அதனால அடுத்தவங்கள புரிஞ்சுக்காம பேசுறியே தவிர உன்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்குமா. உன்கிட்ட இருக்க அதே நல்ல குணங்கள் கார்த்திக்கிட்டேயும் இருக்கு. அடுத்தவங்களுக்கு உதவுறது, அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது, இப்படி நிறைய இருக்குமா. அதே மாதிரி உன்கிட்ட இருக்க முன்கோவம் கார்த்திக்கிட்டேயும் நிறைய இருக்கு. என்ன பாட்டி, நான் கோபப்படுறத குத்தி காட்டுறியா? இல்லடா, உண்மையதான் சொன்னேன். மா, நான் கிளம்புறேம்மா. விட்டா என்ன பாட்டி கோவப்படுத்துவாங்க. வரோம் பாட்டி, வரோம்மா.